ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் ஆர்டிகவுண்ட் கஸ்டம்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2014 மாடல் ஷிஃப்ட்டு தாங்க. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி வந்து நம்மக்கிட்ட என்ன ஒர்க்குக்காக வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜென்ரல் சர்வீஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது. கஸ்டமர் சொன்னார், டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் எடுத்து நம்ம ரன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தோம். அதில் ஃபஸ்ட்டு மேஜரான ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டார்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வந்து ஏசி கூலிங் பத்தாமல் இருந்தது. ஸோ ஏசி கூலிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்த ரீசனுக்காக அதோடய ஃபில்டர்ஸ்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபில்டர்ஸை கழட்டி நம்ம பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஃபில்டர்ஸ்லேயுமே பிளாக் நிறையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர் வந்து ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் சர்வீஸ் பண்ணேன் அப்படின்னாங்க. பட் ஆனால் இதில் இருக்கிற டெப்ரீஸை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் ஒருவேளை பழைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏர் மட்டும் அடித்து போட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. சரி, எப்படி இருந்தாலும் வந்து நம்மளோட ஜென்ரல் சர்வீஸோட பேக்கேஜில் வந்து ஏசி ஃபில்டருமே அடங்கிடும். ஸோ அதனால் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸான ஜென்ரல் சர்வீஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மாற்ற போகிற பொருள் எல்லாமே காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்துடும், ஆயில் ஃபில்டர் வந்துடும், ஏசி கேபின் ஃபில்டர் வந்துடும் கைஸ். ஜென்ரல் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அடங்கிடும். ஆயில் எல்லாமே அதோட பேக்கேஜ்லேயே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஃபில்டர் மாற்றுறோம். ஸோ ஏர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பிராண்டும் போகாமல் மோஸ்ட்லி ஓய் போகிறது நல்லது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேபின் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைருந்து 7 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து மாற்றணும். ஒரு சர்வீஸ் டு இன்னொரு சர்வீஸ் மாற்றணும். ஆயிலெல்லாம் இறக்கி விட்டுட்டோம். ஆயிலை கட்டி பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கார்பன் டெபாசிட் இருக்குன்ட்டு. பழைய ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணிட்டு போல்ட்லாம் மாட்டின பிறகு புது ஆயில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த புது ஆயிலையுமே வந்து ஃபில் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வந்து இன்னொரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போது நல்லாவே தெரிஞ்சுது, ரியர் ஷாக் அப்சர்வர் போயிருந்தது கைஸ். ஸோ இது எப்படி போயிருக்கு அப்படின்றத நான் வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா சில ஆக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், சில ஆக்ஷன்ஸ் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் இருக்கும், அதோடய சீல்லாம் போய் ஆயில் லீக் இருக்கும். ஸோ இந்த வண்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அதோடய சீல்லாம் பிரேக் ஆகி ஆயில் லீக் இருந்தது. ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்டோம், மாருதி போகணுமா இல்லை வந்து மாண்ட்ரோ போட்டுடலாமான்னு சொல்லி கேட்டோம். ஸோ கஸ்டமர் என்ன சொன்னார்னா, ரெண்டுமே ஒரே மாதிரினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மாண்ட்ரோ கூட போட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைனாரு. ஏன்னா அதுக்கும் வந்து ஒரு 200 to 500 rupees தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து மாண்ட்ரோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமரோட அப்ரூவலில் தான் நாங்கள் இந்த வண்டிக்கு வந்து ரியரில் மாண்ட்ரோ சஸ்பென்ஷன் போட்டோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே மாற்றிட்டோம். இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் புதுசு எந்த அளவுக்கு ரீகாயில் ஆகுது, பழசு ஆகலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமே அது போயிடுங்க, கம்பல்சரி மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசி பற்றி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கூலிங் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கம்ப்ரஸருமே இந்த வண்டியில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 1 lakh 1.5 lakhs கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த கம்ப்ரஸர் வந்து போகிறதுன்றது காமன் தான். ஸோ இந்த வண்டியில் அது கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால கஸ்டமர்கிட்ட கேட்டோம் மாற்றலாமான்னு சொல்லிட்டு. கஸ்டமர் வந்து நெக்ஸ்ட்டு சர்வீஸில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பெருசாக ஓட்ட மாட்டோம் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் டாப்அப் பண்ணி முடிச்சதையோட அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேஜரான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் சர்வீஸ் தான் கைஸ். வழக்கமாக வந்து இந்த க்ரீன் கலர் கூலண்ட் இருக்கக்கூடிய வண்டிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 20 to 25,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ரேடியேட்டர் ஃப்ளஷ் பண்ணி புது கூலண்ட் ஊற்றுறது ரொம்பவே நல்லது. ஏன் அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூலண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ரேடியேட்டரில் நிறைய டெபாசிட்ஸ் இந்த மாதிரி பாசி மாதிரி பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி பிடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து ஏசியில் இல்லை வந்து ஹீட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது இந்த ஃப்ளோ இல்லைனா தான் ரேடியேட்டர் ஃபெயிலியர் ஆகும், நிறைய பிளாக்கேஜ்னால ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ்லாம் முடிச்சக்கையோட வண்டியை பாலிஷ்க்கு அப்ரூவல் கேட்டோம். ஏன்னா வந்து ஹெட்லைட் அப்புறம் பாடிலாம் கொஞ்சம் ஆக்சிடைஸ் இருந்ததுனால இதையும் பண்ணிடலான்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாலிஷ்லாம் முடிச்ச கையோட வந்து பார்த்திங்கன்னா வண்டி டெலிவரி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ கஸ்டமருமே வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ இதே மாதிரி உங்கள் வண்டியிலையும் வந்து ஏசி ஒர்க் இருக்குது, இல்லை சஸ்பென்ஷன் ஒர்க் பார்க்கணும், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணுன்னா தாராளமாக நம்மளோட ஆர்ஜே கவுண்ட் கஸ்டமர்ஸை விசிட் பண்ணி பாருங்கள், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.